2 Chronicles 14 2 7 வரைக்கும் வாசிக்கிறோம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலிருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாயிருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் கட்டி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவமாக தேடினோம். சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அப்படியே கட்டினார்கள். காரியம் வாய்த்தது. They built and prospered. கட்டுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கட்டுனா உடனே சர்ச்சு கட்டல. சபை என்பது என்ன? நம்ம தான் சபை, கட்டடம் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாரும் சேர்ந்து வருவது தான் சபை. அப்போ கட்டுறது, ஒரு சபை கட்டுவது என்னன்னா, சபையில் வரக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒரு தகுதியுள்ள ஒரு நல்ல கிறிஸ்தவளாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை போல தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வதற்கு. அருமையா தம்பி காரியம் சொல்லி கொடுத்தார், 5 காரியம் வாட்ச்ன்னு சொல்லி. அது ஒவ்வொன்றும் உங்களுடைய பர்சனல் கேரக்டர், ஒரு தனி மனிதனுக்கு எப்படி. இந்த வருஷத்தில் நம்ம இந்த சபை இங்கே இருக்கிற மக்களை அப்படி கட்டும்போது, நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படி கட்டப்படும் போது கர்த்தர் உங்கள் மூலமாக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இந்த வருஷத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நீங்கள் கட்டணும். சபை என்ன, வருகிறது யாராக இருந்தாலும் அவர்களை எடுத்து கட்டக்கூடியவர்களாய், அவர்கள் எதற்காக கொண்டு வரப்பட்டாங்க, என்ன நோக்கத்திற்காய் கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டார், அவங்கள எப்படி நம்ம கட்ட முடியும், அவங்களுக்கு எப்படி தேவனுடைய வார்த்தையை போதித்து அவர்கள் எப்படி தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாயும் தேவனுக்கென்று அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சொல்லி கொடுக்கும்போது தான் நீங்கள் சபையை கட்டுறீங்க. இன்றைக்கு சபையை கட்டுங்கன்னு உடனே கட்டடம் கட்டுறதுக்கு நிறைய பேர் கிளம்பிடுறாங்க. கர்த்தர் கட்டடத்தில் இல்லை, கர்த்தர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார், சகலத்திலும் வியாபித்திருக்கிற தேவன் அவர். அப்போ என்ன, யூ பில்ட் அப்படின்னு சொன்னால், பில்டிங் த சர்ச் இஸ் நத்திங் பட் பில்டிங் த பீப்புள் ஆஃப் காட். அதுதான் முக்கியம். ஆசா வாசல்களை எல்லாத்தையும் கட்டி அலங்கத்தை கட்டி எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் இங்கே பார்க்கும்போது ராஜாக்கள் புஸ்தகத்தில் இந்த யூதேயாவை ஆண்ட ராஜாக்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 21 ராஜாக்கள் பார்க்க முடியும். அப்போ 21 கிங்ஸ் ரூல். அதில் ஒரு 4 பேர் தான் நம்ம ஒரு நல்ல தேவனுக்கென்று வாழ்ந்த ராஜாக்களை பார்க்க முடியும். அதில் ஆசா ஒருத்தர். இப்போ ஆசா என்ன பண்ணுறாரு, அப்பா மற்றும் அவங்களுடைய தாய் எல்லாரும் பண்ணின விக்கிரக தோப்புகள் எல்லாவற்றையும் வெட்டி முதல்ல he removed what was not from God. முதல்ல இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எதெல்லாம் கர்த்தர்கிட்ட இல்லையோ அதை பூரா வெட்டணும். ஹலோ, முதல்ல யூ ஹவ் டு கிளீன் அவுட். எதாக இருந்தாலும் முதல்ல கிளீன் பண்ணணும். என்ன எது வாட் இஸ் நாட் ஃப்ரம் காட் இன் யுவர் லைஃப், தட் சுட் பி செட் அவுட். கிளீனாக வெட்டிடணும். அது யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. நம்மளை பொறுத்தளவுக்கு எது தேவனுக்கு எடுத்த காரியம், நான் மறுபடியும் சொல்றேன், we are not here to do good things, we are here to do godly things. அப்ப என்னன்னா, எனக்கு கர்த்தரோடு இருப்பதற்கு
கர்த்தரை பின்பற்றி வாழ்வதற்கு, கர்த்தரோடு சஞ்சரித்து வாழ்வதற்கு எது வந்தாலும் இடையில வந்தாலும் அதை வெட்டிடணும். ஆசா டிட் த திங். எல்லா விக்கிரக தோப்புகள் எல்லாவற்றையும், ஏன்னா எங்க அம்மா இப்படித்தான், எங்க அப்பா இப்படித்தான் கிடையாது. ஐ ஆம் ஹியர் டு ஃபாலோ காட். நான் கர்த்தர் சொல்றதை கேட்டு கர்த்தர் சொல்ல காரியங்களை செய்யறதுக்கு வந்திருக்கிறேன். அதனால கர்த்தர் சொல்லுவதை கேட்டு செய்வதற்கு தடையாக இருப்பது எதுவா இருந்தாலும் அதை அகற்றி விட வேண்டும். முதல்ல ஆசா தான் செஞ்சார். தேசத்துல ஒரு அமைதி உண்டாகணும், தேசத்துல ஒரு காரியம் வரணும்னா முதல்ல என்ன, உங்களுக்குள்ள ஒரு அமைதி வரணும், உங்களுக்குள்ள ஒரு சாந்த வரணும், உங்களுக்குள்ள கர்த்தருடைய காரியம் வரணும்னா எதை விளக்கணுமோ, எந்த விக்கிரகத்தை விளக்கணுமோ அந்த விக்கிரகத்தை விளக்கி நீங்க என்ன பண்ணணும், முதல்ல சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணிட்டு என்ன சொல்றாரு அங்க, அவர் முதல்ல அலங்கத்தை கட்டுகிறார். அப்போ ஒரு சபை என்பது என்னன்னா அலங்கத்தை முதல்ல கட்டணும். அலங்கம் வால். வால்ங்கிறது என்ன? ஏசாயா 26வது அதிகாரம், ஐசாயா சாப்டர் 26 verse 1 பாருங்க. அக்காலத்திலே பெலனான நகரம் நமக்கு உண்டு, என்ன? ரட்சிப்பையே அதற்கு மதிலும். ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்கிறாரு. இது யூதேயால பாட போறிய பாடல். இப்ப நம்ம பார்க்கிற ராஜா யூதேயா ராஜா. கிங் ஆஃப் ஜூடா ஒன்லி இஸ் த கிங் ஆஃப் ஜூடா. என்ன சொல்றாரு, யூதேயால வால் வில் பி பில்ட். அந்த வால் என்னவா இருக்கும்? ரட்சிப்பு என்கிற ஒரு காரியம். ஒரு சபை ரட்சிப்புக்கென்று மக்களை ஆதாயப்படுத்தி மக்களை தயார் பண்ணலன்னா அந்த சபை கட்டப்படவே படாது. முதல்ல மதில கட்டணும். நீங்க இங்க மதில் என்று கட்டப்படும் ஒரு பாடல் பாடுன்னு சொல்லி 26வது அதிகாரத்தில் சொல்றாரு. ஆனா நீங்க 60வது அதிகாரத்துக்கு வாங்க. ஏசாயா 60வது அதிகாரத்தில் 18வது வசனத்துக்கு வாங்க. ஐசாயா 60 verse 18 பாருங்க. கேட்கப்படாது, உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லு. என்ன நீங்க என்னன்னா ஒரு சபை ரட்சிக்கப்படாத மக்களை ரட்சிப்பதுதான் மதில் கட்டுவது. சுவர் கட்டுறதுல இல்ல. எங்க கட்டுறது? ஒரு சபை கட்டுவது எங்கன்னா ரட்சிக்கப்படாத மக்களை தேடி போய் பார்த்து அவர்களை சொல்லி கர்த்தர் யார் என்பதை சொல்லி, நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், I have received the Lord Jesus Christ, I have the peace, I have the eternity with me, so you can have சொல்லி சொல்றதுதான் ரட்சிப்பு. இலவசம். கர்த்தர் என்னை ரட்சித்தாரு. நான் நல்லவங்கிறதுக்காக இல்ல, நான் நல்ல காரியம் செய்யறேங்கிறதுக்காக இல்ல. இல்ல, நான் எங்க இருக்க நம்ம யாருமே ரட்சிக்கப்படுவதற்கு யாரும் எனக்கு தகுதி இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது. நம்மளை ரட்சித்தது கர்த்தர். ரட்சிப்பு கர்த்தருடையது. அப்ப நான் பெற்றுக்கொண்ட, இலவசமாய் பெற்றுக்கொண்டனா சும்மா இருக்க முடியாது. அருமையா பிரதர் சொன்னார் இல்லையா, சும்மா பாட்டு பாட்டினா போதாது. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு மண்டேல இருந்து சண்டே வரைக்கும் சும்மா இருந்துட்டு சண்டே மட்டும் பாட்டு பாடிட்டு போனா அது உங்களை நீங்களே ஏமாத்துறதா தான் அர்த்தம். அப்ப என்ன, எங்க இருந்தாலும் நான் சபையை கட்டுறேன்னா எங்க கட்டுறேன்? வேலை பார்க்குற இடத்துல கட்டுறேன், பிசினஸ் பண்ற இடத்துல கட்டுறேன், ஸ்கூல்ல கட்டுறேன், காலேஜில் கட்டுறேன், யூனிவர்சிட்டியில் கட்டுறேன், போகும்போது கட்டுறேன், வரும்போது கட்டுறேன். எங்கெல்லாம் என்னால் மதில் கட்ட முடியுமோ. இப்போ என்ன வரும்னா, நீங்கள் போய் யாருக்காவது போய் சுவிசேஷம் சொல்லணும்னா உடனே ஆமாம் நீயே சரியில்லை, எப்படி நீயே சரியில்லை, நீ போய் அடுத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றியா? இந்த வாய்ஸ் வரதான் செய்யும். நீங்கள் மதில் கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த காரியம் நடக்க தான் செய்யும். நீங்கள் நெகேமியா புஸ்தகத்தை திருப்புங்க. அதாவது எருசலேம் பட்டணத்தில் உள்ள வால் பூரா இடிஞ்சு போச்சு. இப்போ அவர் சிட்டாடல் சூசா அரண்மனையில் உட்கார்ந்துருக்கார். அங்கே ஒரு செய்தி வருது, எப்பா ஊரில் மதில் பூரா இடிஞ்சு போச்சு, ஜனங்களுக்கு என்ன இல்லை, ஒரு பாதுகாப்பே இல்லை. நல்ல கவனிங்க, ரட்சிப்பு இல்லாத எந்த ஒரு மனுஷனும் அழிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறான். ரட்சிக்கப்படாத எல்லாருமே எங்க பாதாளத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ரட்சிப்பு தான் அவங்களுக்கு முதல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்.
இங்கே நெகேமியா புஸ்தகத்தில் பார்க்குறோம், அங்கே ரட்சிப்பு இல்லாமல் அவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. இவர் போய் அங்கே மதிலை கட்டுறார். அங்கே மதிலை கட்டும்போது நெகேமியா 4வது அதிகாரத்தில் பாருங்கள், அங்கே ஒரு 3 வில்லன் வர்றான். என்ன, சன்பாலத்து, தோபாயா, அபியா 3 பேர் வர்றான். வந்து அவன் என்ன சொல்கிறான், 4வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன, நல்ல கவனிங்களேன். அவன் 3 பேர் சேர்ந்து என்ன சொல்றான், இந்த அற்பமான யூதர், திஸ் யூஸ்லெஸ் ஜூஸ். எப்படி, ஏன் அற்பமான மனுஷன், இவங்க எல்லாம் என்ன செய்ய போறான்? எப்படி நம்மளை பார்த்து அதான் சொல்றான், நீ எல்லாம் ஒரு ஆளா, யூ ஐ நோ அபவுட் யூ. நோ, இட் இஸ் நாட். அற்பமான மனுஷர் என்ன செய்யறான், அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ, இது சொன்னாங்களா? அவங்க கிடையாது என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். ஊரை சுத்தி ஊரு பாதுகாப்புக்கு மதில் கட்டுறான். இவன் சொல்றான், ஒரு நரி போச்சுனாலே வால் இடிச்சு கொடுத்துரும். இப்ப நீங்க போய், எப்பா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளு, இது இப்போ உனக்கு சமயம் கிடைக்கும் போது நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்டு உன்னை ரட்சித்துக் கொள்ள முடியும். இல்லைன்னா நீ நரகத்தில் அழிஞ்சு போயிருவ. நீ வந்துரு, கர்த்தர் உனக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார், இன்றைக்கு ஜீவிக்கிறார், அந்த தேவனை நான் அறிந்து கொண்டு நீ ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லும் போது பக்கத்தில் இப்படித்தான் வாய்ஸ் வரும். நீ என்ன பெரிய ஆளா, நீ என்ன தெரியாதா, உன்னைய பற்றி தெரியாதா, நீ வந்தா இதாயிருமா அதாயிருமா, ஒரு நாளில் செஞ்சிருவியா, இதை பண்ணிடுவியா அதை பண்ணிடுவியா வரும். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம அவங்களுக்கு செவி கொடுக்கக்கூடாது. ஹலோ, நீங்கள் ஊழியம் செய்யணும். when you want to tell your friends that Jesus is Lord, இம்மிடியேட்டாக என்ன செய்வாங்க, they will not accept me. They are all cool gang. I want to be like them. No, 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 no. Children, listen. Right from a young age, don't ever feel ashamed to say that you are a Christian. Never ever feel ashamed to say that I am a Christian. Right from your young age, just boldly say. Don't worry about who will accept, who will not accept. உங்களை யார் ஏற்றுக்கொள்ளலாம் கவலைப்படாத. We must worry about what God thinks about than any other man thinks. People will change their opinion. இன்னைக்கு இருக்கிற மக்கள் வேற மாறுவாங்க. நாளைக்கு உன்னைய பார்த்து சொல்லுவாங்க, அந்த பிள்ளை மாதிரி இருக்க வேண்டியதானேன்னு. ஆனால் இப்போ உன்னை கிண்டல் பண்ணலாம். டோன்ட் வரி. ஏன்னா நம்ம என்ன, மக்களை ரட்சிப்பதற்காக நம்மை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். He saved us and he called us. 2 தீமோத்தேயு 1:8-9 அதான் சொல்லுது. அவர் நம்மை ரட்சித்து நம்மளை அழைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:18 என்ன சொல்லுது? He reconciled us to reconciliation of ministry. நம்மளை ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அப்ப என்ன, நம்மளை அழைச்சிருக்கிறாரு, அந்த காரியத்தை நம்ம சொல்லக்கூடிய மக்களா. அப்ப என்ன அக்யூசேஷன் வரும்? அவங்க எல்லாம் கூப்பிட்டு சொல்றாங்க. 5வது அதிகாரத்துக்கு வாங்க, 6வது அதிகாரத்தில் பாருங்க, 3வது 4வது வசனம் வாசிங்க. என்ன, அவங்க 3 பேரும் கூப்பிட்டு விடுறாங்க, என்னைய வந்து பாருன்னு. இப்ப நெகேமியா சொல்றாரு, I am doing a great work. Hello, I am doing a great work. You should remember, building the people of God is the greatest work you are doing. Don't worry about how many people. Don't worry about what big size. No, no, no. We are doing a great work for the Lord. The greatest work. அகில உலகத்தையும் படைத்து சகலத்தையும் ஆளுகிற தேவன், சகலத்தையும் தன் வார்த்தையினால் உருவாக்கின தேவன், சகலத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் தாங்குகிற தேவனுக்கு என்று வேலை செய்வதை காட்டில் வேற எந்த வேலை பெரிய வேலை கிடையாது. You can work for the king, you can work for the president, you can work for the prime minister, but there is nothing like working for the King of Kings and the Lord of Lords, who is the world savior. அவருக்கு என்று வேலை பார்க்கறதுக்காக வேற எந்த பெரிய காரியமும் கிடையாது. அப்ப என்னன்னா,
we must understand that we are saving people. இதில் என்னன்னா, your words can change somebody's destiny forever. உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஒருத்தருடைய வாழ்க்கையை நித்தியத்துக்கு மாற்ற முடியும். ஒருத்தர் நரகத்துக்கு போகிறதா, பாதாளத்தில் போய் அழிய போகிறாரா, இல்லை பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமாக இருக்க போகிறாருங்கிறது யார் நிர்ணயிக்க முடியும்? உங்கள் வாயில் இருக்கிற வார்த்தை. அப்போ ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு, ரட்சிப்பை நம்ம வென்ற வாழை கட்டுறதுக்கு நம்ம ஒரு காலம் தயங்கக்கூடாது. ஆசா மதிலை கட்டினார். யூதயா எடுத்து எருசலேமை சுற்றி மதிலை கட்டினார். இப்போ இந்த சபை, இங்கே இருக்கிற சபை, நீங்கள் மதிலை கட்டுங்க, ரட்சிப்பை கட்டுங்க. அநேகரை பாதுகாக்கக்கூடியதா, அநேகரை அழிவிலிருந்து போகக்கூடியதா இந்த வருஷத்தில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தீர்மானம் எடுங்க. நான் குறைந்தபட்சம் எத்தனை பேருக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன்? தாஸ் பிரதர் சொன்னார், ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் எப்படி 10 பேருக்காக சொன்னேன்றார். நீங்கள் ஒரு ஆள் ஒரு மாதத்துக்கு 10 பேருக்கு சொல்லுவீங்களா? ஹலோ, இது வரைக்கும் கேட்டால் நல்லா இருந்துச்சு, இப்போ எங்களையெல்லாம் ஜெய சொல்கிறீங்கிற மாதிரி பார்க்குறீங்க. எவ்ரி ஒன், எல்லாரும் சபையில் அவர் மாத்திரம் இல்லை, இருக்கிற எல்லாருமே எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய மக்களாக இருக்கணும். நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க, அந்த நெகேமியா புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் பாருங்க, யாரெல்லாம் சுவர் கட்டுறாங்க பார்த்தீங்களா? சுவர் கட்டுறவன் யாரு? தேசாதிபதி, பொற்கொள்ளன், சில்வர் ஸ்மித்து, கார்பெண்டர், சேனாதிபதி, கிளார்க்கு, ட்ரெஷரியில் இருக்கிறவன், எல்லா வாழ்க்கையில் எல்லாம் நீங்கள் இது ஆவிக்குரிய முறையில் நீங்கள் இந்த புஸ்தகத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா சுவரு கட்டுறதுக்கு யாராவது பொற்கோள் பண்ணுறவன் போய் சுவரு கட்டுவானா? செங்கல் காலவாசல் மண்ணலி நிற்பானா? ராஜகுமாரிங்க போய் செய்வாங்களா? யாரு? ஆசாரியன் போய் நின்று சுவரு கட்டுவாரா? ஆசாரியனோட பிள்ளை போய் கட்டுது, தேசாதிபதி கட்டுறாரு, எல்லாரும் நின்றாங்க. என்னன்னா, ரட்சிப்பு சபையில போதகர்னால வர்றதில்லை, சபையில் இருக்க ஒவ்வொருத்தரும் செய்வதன் மூலமாக தான் நீங்கள் ரட்சிப்புல மக்களை கொண்டு வர முடியும். அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், எதனாலும் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கீங்க, உங்ககிட்ட பேசுங்க. ஏன்ப்பா உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாரும் கட்டணும் மதில். அதுதான் ரட்சிப்புங்கிற மதில், நம்ம எல்லாரும் கட்டணும். நம்ம எல்லாரும் சேர்ந்துனாதான் மதில், அதுதான் வால். அப்போ இந்த சபையில் நீங்கள் முதல்ல இந்த வருஷம் தெரிஞ்சுங்க, நம்ம எல்லாருமே ஊழியக்காரங்க, நம்ம எல்லாருமே போய் ரட்சிப்பு என்கிற மதிலை கட்ட போகிறோம். அல்லேலூயா. முதல்ல அது அங்கே என்ன கட்டுறாங்க? முதல்ல மதில் கட்டுறாரு, அடுத்து என்ன கட்டுறாரு? கோபுரம் கட்டுறாரு. கோபுரம் என்ன? தூரம் இருந்து யார் வர்றா, யார் போறா, காவல் காக்கக்கூடியதா. அதாவது நீங்கள் ஒரு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதா, வேத வசனங்களை நன்றாக பகுத்தறியக்கூடிய மக்களாக இருக்கணும். சபை தேவனுடைய வார்த்தை இங்கே போதிக்கக்கூடியதாக இருக்கணும். போதிச்சு மக்களை தேவனுடைய வார்த்தையினால நிரப்பக்கூடிய மக்களாக இருக்கணும். சபை அதை தான் செய்யணும். தேவனுடைய வார்த்தையை போதிச்சு வரக்கூடிய காரியங்களை என்ன கர்த்தர் செய்ய விரும்புகிறார், தீர்க்க தரிசனமாய் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம், நம்ம என்ன காலகட்டத்தில் எங்கே போய் கொண்டு இருக்கிறோம், நம்ம எப்படி காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாய், அறிந்தவர்களாய், நம் வருவதற்கு முன்னாடியே காணக்கூடியவர்களாய், அப்படிப்பட்ட ஒரு மதில், அது கோபுரங்களை பார்த்து, ஏன்னா இதே நிலைமையில இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, ஆனால் மேலே ஏறி கோபுரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா தூரமாக வர்றது தெரியும். அப்போ என்னென்னா, தம்பி சொன்ன மாதிரி 1 கொரிந்தியர் 2:16 என்ன சொல்லுது? we have the mind of Christ. நம்ம கிறிஸ்துவனுடைய சிந்தை கிறிஸ்துவை போல காணக்கூடியதா, வர்றதுக்கு முன்னாடி எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கோபுரத்தை பார்க்கக்கூடியதா. அடுத்து 3வது என்ன? கேட்டு, வாசல். வாசல்கள் வைக்கிறாங்க. வாசல் என்ன? துதி. ஆண்டவர் சொன்னார், ஐ ஆம் த டோர். நான் தான் அந்த வாசல். ஒரு நகரத்துக்குள்ளே வரணும்னா நான் வாசல் வழியாக தான் வர முடியும். அந்த வாசல் எங்கே இருக்குது?
இப்போ நீங்கள் ரட்சிப்புங்கிற மதில் உள்ளே வந்து நீங்கள் பாதுகாப்புக்குள்ளே வரணுன்னா இயேசு கிறிஸ்து மூலமாக தான் முடியும். அப்போ என்ன, நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் உள்ளே வருவதற்கு, அதனால தான் சொன்னார் யோவான் 14:6 சொல்லும்போது என்ன சொன்னார், ஐ ஆம் த வே அண்ட் த ட்ரூத் அண்ட் த லைஃப், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு வாசல் தான் நமக்கு. சபை என்ன, நோ காம்ப்ரமைஸ். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மூலம் தான் உங்களுக்கு ரட்சிப்பு என்று கிறிஸ்துவை எடுத்து பிரதானப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் அவங்க செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது என்ன, அங்கே ஒரு பெரிய பாதுகாப்பை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா நீங்கள் பின்னாடி இதில் வாசித்து பாருங்கள், இதுக்கப்புறம் ஒரு எத்தியோப்பியன் சேனை வருது. எத்தியோப்பியன் சேனை எவ்வளவு, மில்லியன் மென். அதில் நீங்கள் 9வது வசனம் பாருங்கள், 2 நாளாகமம் 14 9வது வசனம் பாருங்கள், 2 Chronicles 14:9 10 லட்சம் பேர் சேர்ந்த சேனையும் 300 ரதங்களோட போருக்கு வர்றான். ஆனா யூத உள்ள ராஜா ஆசா தன்கிட்ட இருக்க 3 லட்சம் பேரை வச்சு மொத்தத்தையும் ஜெயிக்கக்கூடிய காரியம். ஏன்னா கர்த்தர் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்குறார். ஏன்னா நீங்க சபையை கட்டுனீங்கன்னா கர்த்தர் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடி உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஏன்னா சபை என்னன்னா, கர்த்தர் யார் என்று அவருடைய மகிமை விளங்கும்படியாகத்தான் சபையை கர்த்தர் இந்த பூமியில் வச்சிருக்கிறார். கட்டடத்தை இல்லை, சபையை. ஏன்னா நீங்களும் நானும் எந்த ஒரு சாத்தானா இருந்தாலும், எந்த ஒரு மோசமான காரியமாக இருந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய மக்களாக, அதை ஜெயங்கொள்ளக்கூடிய மக்களாக நம்மளால் இருக்க முடியும். ஏன்னா நமக்கு தோணும், ஐயோ அப்பா இவ்வளோ பெரிய கூட்டமாக நம்ம எப்படி இது பண்ண முடியும், அவங்க ரொம்ப படித்தவங்க, அவங்க ரொம்ப இது பண்ணவங்க, இவங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும். கவலையே படாதீங்க, கர்த்தரும் நீங்களும் சேர்ந்தா காட் அண்ட் யூ பிகம் த மெஜாரிட்டி. எதிர்த்து எத்தனை பேர் இருந்தாலும் சரி, 10 லட்சம் பேர் இருந்தாலும் சரி, மில்லியன் இருந்தாலும் சரி, பில்லியன் இருந்தாலும் சரி, ஜில்லியன் இருந்தாலும் சரி, யூ அண்ட் காட் ஆர் த மெஜாரிட்டி. ஆல்வேஸ் ரிமெம்பர், காட் இஸ் வித் யூ, then you are the majority. ஏன்னா கர்த்தர் உங்களை செய்ய சொல்லியிருக்கிறார். நீங்கள் போய் செய்யும்போது பெரிய வெற்றியை கொண்டு வரக்கூடியதா. ஆசா அப்படி தான் பெரிய வெற்றி கொண்டு வந்தார். ஆனால் ஆசா இன்னொரு காரியம் பண்ணார். என்ன தெரியுமா? 15வது அதிகாரத்துக்கு வாங்க. அவர் அங்கே செய்யக்கூடிய ஒரு காரியம் பாருங்கள். எல்லாம் வெற்றியெல்லாம் வந்த உடனே அங்கே அவர் சொல்லுகிற ஒரு தீர்மானம் பாருங்கள். யூதாவில் உள்ள மக்கள் எல்லாரும் கூப்பிடுறாரு. 9வது வசனத்துல இருந்து பாருங்க. அவன் யூதா பென்யமீன் ஜனங்களையும் அவளோட கூட எப்ராயிமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவளோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். எல்லாரையும் கூட்டினாரு. அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு, நல்ல கவனிங்க, அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். நல்ல கவனிங்க, உங்க பட்சத்துல வந்து எப்ப மக்கள் வருவாங்க தெரியுமா? கர்த்தர் உங்களோட இருக்கிறாருங்க காட்டக்கூடாது. அப்ப என்னன்னா, நம்ம கர்த்தருடைய வேலையை செஞ்சோம்னா, கர்த்தருடைய காரியத்தை செஞ்சோம்னா, கர்த்தருடைய இதை கட்டணும்னா, சபையை கட்டணும்னா கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இவன் என் வேலையை பார்க்கறான், நான் இவன் கூட நிக்கிறேன். இவன் என் வேலையை செய்யறான், நான் அதனால அவன் கூட இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை உங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, அந்த வேலை உங்களால் தூக்க முடியாதுன்னு தெரிஞ்சால் கூட உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னு வைங்களேன், ஒரு பின் எடுத்து வெளியே போடு, உன்னால் அவ்வளோ பெரிய பின்னை தூக்க முடியாதுனாலும் அப்படி வந்து நீ தூக்க வந்த உடனே என்ன பண்ணுறாரு, அப்பா அம்மா கூட வர்றாங்களா, சரி வா தூக்கு, நான் இந்த பிடிக்கிறேன், இந்த பக்கம் பிடிக்கிறேன் வா அப்படின்னு. எதுக்கு? ஏன்னா உங்ககிட்ட என்ன கீழ்ப்படிதல் இருக்கா, நீ செய்கிறியா, நான் கூட நிற்கிறேன், உனக்கு பலத்தை கொடுக்குறேன், நீ உன்கிட்ட இருக்க கொஞ்சம் பலத்தோட போ, மீதி பலத்தை நான் கொடுக்குறேன். என்ன, கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே யூதேயா, பெஞ்சமின் கோத்திரர், மனாசாய் கோத்திரத்தார் எல்லாரும், எப்ராயிம் கோத்திரத்தார் எல்லாரும் சேர்ந்து வர்றாங்க. இப்போ சேர்ந்து வரும்போது ஆசா எடுக்கிற ஒரு பெரிய தீர்மானம் பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. ஆசா அரசாண்ட 15
5ஆம் வருஷம் 3ஆம் மாதத்திலே எருசலேமிலே கூடி தாங்கள் கொள்ளையிட்டு கூட்டிக் கொண்டு வந்தவைகளில் அந்நாளிலே 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும் தன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை தேடுவோம் என்று ஹலோ பாருங்க, அதுல சொல்றதுல நீங்க இருக்கீங்களா பாருங்க. சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ. இங்கதான் வைக்கிறார் ஆப்பு. என்ன, நாங்க எல்லாம் முழு மனசோட தேடுவோம், தேடாதவன் எவனோ அவன் செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து. உடன்படிக்கை எப்படி பண்றாங்க? நாங்கெல்லாம் தேடுவோங்கிறது ஒண்ணு, தேடாதவனை கொன்னே போட்டோம். உடன்படிக்கை எப்படி உடன்படிக்கை பாருங்க, கர்த்தர் கூட. அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க சீரியஸ்ன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா நாங்கள் செய்கிறது கர்த்தரோட காரியம். கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் எங்களுக்கு வாய்க்க பண்ணார். நாங்கள் சாதாரண மக்கள். எங்களுக்கு எதிராக வந்தது எத்தியோப்பியன் ஆர்மி, அவ்வளோ பெரிய இராணுவம். அந்த இராணுவத்தை எங்களால் ஒன்றுமே இல்லாமல் மேற்கொள்ள முடிஞ்சது. ஏன்னா அதில் சொல்லும்போது எத்தியோப்பியன் ஆர்மி என்ன 300 ரதங்கள், அவ்வளோ ஒரு ட்ரெயின்டு ஃபோர்ஸ். இப்போ இருக்கிற மாதிரி அவங்க F-16 AK-47 57 எல்லாம் அந்த மாதிரி மிசைலு ட்ரோனு எல்லாம் அட்டாக் வந்துருக்கும்போது நம்ம ஒன்றும் இல்லாமல் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு இரு வாடா சண்டைக்கு வாடான்னு போய் ஜெயிச்ச மாதிரி. ஹலோ, அதான் இப்போ நம்ம இஸ்ரேல் வார் நடக்குது, நம்ம எல்லாம் பார்க்குறோம், என்னமோ சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்குது. எப்படி அங்கேருந்து அவன் வந்து மிசைலை விடுறான், அங்கேருந்து ட்ரோனை விடுறான், ரெண்டு நடுவில் மென்வார்த்து டிஸ்ஸுன்னு புதுசாகிடுது. அவன் வந்து ஒரு நாளைக்கு 260 அனுப்பிச்சாங்கிறான். நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணது 260 இன்டர்செப்ட் பண்ணிட்டோம், நடுவானிலே அடிச்சிட்டோங்கிறான். என்னமோ டிஷிம் என்னமோ அந்த கம்ப்யூட்டரில் கேம் விளையாண்ட மாதிரி இருக்கு. ஆனால் நடக்குது, உண்மையில் நடக்குது. அப்படி இருக்கிற இடத்துல ஒன்றும் இல்லாமல் இப்படி ஒரு குச்சியை மட்டும் வச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்படின்னா மொத்தமும் கீழே விழுந்தா எப்படி இருக்கும்? அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நீ ஏன் கூட இரு, நீ என்னை முழு மனதோட முழு ஆத்மாவோட முழு காரியங்களோட நீ என்னையை தேடு. அப்போ என்ன பண்ணுவேன்? நான் உனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவேன். ஏன்னா ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாதுறது கர்த்தருடைய இருதய வாஞ்ச. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த சபைக்கு கர்த்தர் சொல்கிறது இதுதான். நீங்கள் சபையை கட்டுங்க, மக்களை கட்டுங்க, மக்களை ஒரு தகுதி இல்லவங்களாக மாற்றுங்க. யூ எக்யூப் த பீப்புள், யூ கிவ் தம் த வேர்ட் ஆஃப் காட், யூ பில்ட் த பீப்புள் அப். நீ அவங்கள கட்டும்போது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். யூ பில்ட் த சர்ச், யூ பில்ட் த பீப்புள் அண்ட் காட் வில் ப்ராஸ்பர் யூ. ஆசா ரொம்ப அருமையான உதாரணமாக நமக்கு சொல்லி கொடுக்குறார், ரொம்ப அழகா. அதனால் அது உணர்ந்தவராக என்ன சொல்கிறாரு? இப்போ ஒரு சில நேரத்தில் அவங்க தாசனை சொல்கிறது உங்களுக்கு கடினமாக கூட தெரியலாம். என்ன ரொம்ப ஒரே போட்டு எல்லாரையும் மனப்படம் பண்ணு, சொல்லு, வார்த்தையை கற்றுக்கோ, யாய் சில்ட்ரன் படி அப்படி இப்படி சொல்லும்போது உங்களுக்கு என்னமோ அது மாதிரி தான் தோணும். என்ன காரணம்? ஆனால் ஆசா மாதிரி அவர் உடன்படிக்கை போடலை. ஒரு சைடோடு நிறுத்திட்டார். ஆசா என்ன சொல்லிட்டாரு? நீ முழு மனதோட முழு இருதயத்தோடு நம்ம எல்லாம் கர்த்தரை தேடுவோம், ஏன்னா கர்த்தர் நமக்கு பண்ணிட்டாரு. ஆனால் அடுத்த சைடு சொன்னார் பார்த்தீங்களா, எவனாவது தேடலைன்னா அவ்வளோதான்டான்னு. அது சொல்லலை. ஏன்னா இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் வந்துட்டோம், கொஞ்சம் இறக்கத்தில் வந்துட்டோம். அதனால் கர்த்தரும் உங்கள் மேலே இறக்கமாக இருக்கார், அவரும் இறக்கமாக இருக்கார், நானும் உங்கள் மேலே இறக்கமாக இருக்கேன். அதனால் நீங்கள் எல்லாரும் உங்கள் முழு மனதோட முழு இருதயத்தோட ஆண்டவர்கிட்ட செய்வோன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணுங்க. கர்த்தருக்கு உடன்படிக்கை பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் கர்த்தர் எல்லா பக்கத்தில் இருந்தும் அவங்களுக்கு ஓய்வை கொடுத்தாரு. எந்த ஒரு யுத்தம் இல்லாமல் அழகாக ஓய்வோடு இருந்து அரசாளக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். 2024 இந்த சபையிலேருந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்கெல்லாம் கிடையாது, எத்தனை பேர் இருக்கீங்கன்னு முக்கியம் கிடையாது, எவ்வளோ காரியங்கள் பண்ணுறீங்க இல்லை. நீங்கள் உங்களுக்கு கொடுத்ததை வச்சு நீங்கள் சபையை கட்டுங்க. அதை கட்டும்போது உங்களுக்கு கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார்.
ஒரு நிமிஷம் கண்களை மூடி நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க? இந்த வருஷத்தில் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற காரியம் என்ன? நாங்கள் எத்தனை பேருக்கு எங்களால் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை சொல்ல முடியும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொள்கிறவங்க ரட்சிக்கப்படுவார்கள். ஆனால் நம்ம வேலை கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எங்கும் விதைக்க வேண்டியதுதான். மத்தேயு 13வது அதிகாரத்தில் விதைக்கிறவனுடைய ஓமானத்தில் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். விதைக்கிறவன் கர்த்தருடைய வசனத்தை எங்கும் விதைத்தான். சிலது வழி அருகே விழுந்தது, சிலது கற்பாறையில் விழுந்தது, சிலது முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சிலது நல்ல இடங்களில் விழுந்தது. ஆனாலும் கவலைப்படலை. எல்லா இடங்களிலும் தேவனுடைய வார்த்தையை விதைத்தான். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, சிறு பிள்ளைகளே, வாலிபர்களே, புருஷர்களே, ஸ்திரீகளே, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை எங்கும் விதைக்கக்கூடிய மக்களாக இருப்பீங்களா? இந்த வருஷத்தில் நீங்கள் சபையை கட்டுகிறவர்களாக இருப்பீங்களா? ரட்சிப்பு என்னும் மதிலை கட்டுகிறவர்களாக இருப்பீர்களா? அந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் வேணும். இந்த ரட்சிப்பு இல்லாம எத்தனையோ பேர் அழிஞ்சு போறாங்களே. அந்த பாறை என்னை தாக்கட்டும் ஆண்டவரே. நான் எனக்கென்று வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, நான் இனி உமக்கென்று வாழ விரும்புகிறேன். நம்ம பாடினோமே, ஆண்டவரே சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக வேண்டும். உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, இது ஒரு அர்ப்பணிப்பாய் ஆசா உடன்படிக்கை செய்தது போல ஆண்டவரே, நாங்கள் சுவிசேஷம் என்று சொல்லக்கூடிய அந்த ரட்சிப்பினுடைய மதில்களை கட்டுகிறவர்களாய் இந்த சபை ஆண்டவரே கட்டப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, ரட்சிப்பு என்னும் வாசல் கட்டப்பட்டு ஆண்டவரே இதோ அவர்கள் கட்டும்போது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டுமாய் இந்த ஆண்டில் அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துகிற ஒரு சபையாய் ஆம் ஆண்டவரே இவர்கள் கட்டப்பட நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் கட்டும்போது கர்த்தர் இவர்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.